பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் அனைவரோடும் என்று நிற்பதாக. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல 1 முதல் 4 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிப்போம். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து. ஆமென். இந்த இடத்துல வந்துட்டு பவுல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த சுவிசேஷத்தை எப்படி சொல்கிறார்? மிக எளிமையாக, நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின் படி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து. அப்ப இந்த சுவிசேஷத்துல எல்லோருமே, அதை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லோருமே கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தமும் நிலைத்து நிக்கணும். அப்படி நிலைத்து நிக்க முடியலனாக்க நம்மளுடைய விசுவாசம் விருதா, வீணா போயிடும் அப்படின்னு இந்த இடத்துல முதல்ல நம்ம வந்துட்டு அடிப்படையான அந்த சுவிசேஷத்தை பார்க்கிறோம். ஸோ இதே விஷயத்தை தான் பவுல் கலாத்தியர் இந்த சுவிசேஷத்தை குறித்து ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்லுறாருங்கிறத வாசிப்போம். கலாத்தியர்ல 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென். முதல்ல நாம வாசிச்சோம், நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து. இந்த இடத்துல பவுல் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, நான் இன்னைக்கு பிழைத்திருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ள பிழைத்திருக்கிறேன். அது எப்படின்னாக்க, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்ப இன்னைக்கு ஒவ்வொருவருமே, நாம எல்லோருமே, கர்த்தர் எனக்காக தான் எல்லாவற்றையுமே செய்தார், அவருடைய அன்பு எவ்வளவு பெரிதானது அப்படிங்கிறத நாம முழுமையாக அதை புரிந்து கொண்டு விசுவாசி. மாம்சத்தில் வந்த கிறிஸ்து தான் என்னுடைய இரட்சகர், பிதாதான் மாம்சத்துல வெளிப்பட்டார். இதுதான் தேவ பக்திக்குரிய ரகசியம். தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால நம்ம ஒவ்வொருத்தரையுமே விலை கொடுத்து நம்மளுடைய சரீரத்தை வாங்கியிருக்கிறார். ஏன்னா அந்த சரீரத்துலதான் அவர் வாசம் பண்ணுவதற்கு பிரியமாக இருக்கிறார். ஏன்னா எனக்காக எப்பேற்பட்ட ஆலயங்களை உங்களால கட்ட முடியும்? வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. நீங்க எனக்கு எப்பேற்பட்ட ஆலயத்தை கட்டுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அவர் எங்கேயுமே இருப்பதற்கு அவர் பிரியப்படலை. நம்முடைய இருதயத்துல அவர் வாசம் பண்ணுவதற்காக தான் இருக்கிறார். ஸோ இதைதான் ஏசப்பா எப்படி நமக்காக முதல்ல சுவிசேஷத்தை பிரசன்னம் பண்ணார். எதை குறித்து? மார்க் 1:14-15 வாசிப்போம். யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலியாவிலே தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். ஆமென். முதல்ல ஏசப்பா சுவிசேஷத்தை எப்படி பிரசங்கித்தார்னா, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்புங்கள், சுவிசேஷத்தை விசுவாசியுங்கன்னாரு. ஸோ இதை குறிச்சுதான் நம்ம போன வாரம் பைபிள் ஸ்டடியில தேவனுடைய ராஜ்யத்தை குறிச்சு கர்த்தர் முதல் 4 புதிய ஏற்பாட்டுல மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல கிட்டத்தட்ட 40-50 உவமைகள் தேவனுடைய ராஜ்யத்தை குறிச்சு பேசி இருக்கிறார். ஏன்னா அந்த இதுல 3ல் ஒரு பகுதியான அந்த 4 புஸ்தகத்திலே இருக்கிற அந்த வசனங்கள்ல பாத்தீங்கன்னாக்க, அதுல ஒரு பகுதி முழுக்க உவமைகளாவே கர்த்தர் ஏசப்பா பேசியிருக்கிறாரு. குறிப்பா தேவனுடைய ராஜ்யத்தை குறிச்சுதான். அதை நாம 3 வகையா பிரிச்சு பார்க்கலாம். பிரிச்சு பார்த்தப்ப பாத்தீங்கன்னா, போன தடவை நாம பார்த்தது தேவனுடைய ராஜ்யம், அதற்குரிய உவமைகள் என்னன்னு பார்த்தோம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் தேவனுடைய ராஜ்யத்தை யார் ஆளுகை செய்கிறார், அந்த ராஜா, அவருடைய குணாதிசயங்கள், தன்மைகள் என்ன, அவர் எதை விரும்புகிறார் அப்படிங்கிறத குறித்து, அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்றக்கூடிய காரியங்களை குறித்து இன்னைக்கு
லூக்கா 15வது அதிகாரம் முழுக்கவுமே வந்துட்டு 3 விதமான ஓமைகளை குறிச்சுதான் வந்து கர்த்தர் பேசியிருக்கிறாரு. இன்னைக்கு நாம அதை தான் வந்துட்டு தியானித்து வந்துட்டு பார்க்க போகிறோம். அப்ப ஏசப்பா வந்துட்டு நம்மள வந்துட்டு சுவிசேஷத்தை வந்துட்டு ஏற்றுக்கொள்ள சொல்கிறார். அப்பொழுது ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் பவுல் எப்படி சொன்னாரு, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் இன்று பிழைத்திருக்கிறேன். சோ அது எப்படி நம்ம சுவிசேஷத்தை விசுவசிக்கும் பொழுது என்ன நடக்குது? எபேசியர்ல 1:13 வாசிக்கும். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆமென். அப்ப இன்னைக்கு நான் பிழைத்திருக்கிறேன்னாக்க கர்த்தரை வந்துட்டு விசுவசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர், அவருடைய கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய நல்ல அவருடைய ஆவி வந்துட்டு எனக்குள்ளாக அவர் என் இருதயத்துல வந்து அதற்கப்புறம் என்னுடைய ஆத்மாவையும் என்னுடைய சரீரத்தையும் ஆவியானவர் தான் வந்துட்டு ஆளுகை செய்ய வேண்டும். அவருடைய ஆளுகை செய்வதென்றால் அவருடைய வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை வந்துட்டு நம்முடைய ஆத்மாவில வந்துட்டு அந்த நம்முடைய மனதை வந்துட்டு மறுரூபம் ஆகும் பொழுது அவருடைய வார்த்தைகளை நாம அறிகிற அறிவினால் அவரை எவ்வளவுக்கு எவ்வளவு நாம வந்து அறிந்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு சத்தியம் வந்துட்டு நம்மளுடைய இருதயத்துக்குள்ள போகும் பொழுது நம்முடைய பழைய மனுஷனை வந்துட்டு நாம விட்டுட்டு மறுரூபம் ஆகும். அதன் மூலியமாக நமக்கு கிடைக்க போறது வந்து பாத்தீங்கன்னாக்க கிருபையும் சமாதானமும் நமக்கு அனுதினமும் வந்து பெருகும் சொல்லி 2 பேதுருல 1 அதிகாரத்துல 2வது வசனத்துல வாக்கு தத்தமே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப நாம அவரை அறிகிற அறிவுல நாம வந்துட்டு வளர வேண்டும். எதற்காக கர்த்தர் வந்துட்டு ஊமைகளால பேசினாரு? அதை வந்துட்டு நமக்கு வந்து ஊமைகளால பேசும் பொழுது அதை வந்துட்டு எளிமைப்படுத்தி ஒரு காரியத்தை வந்து எளிமையாக புரிந்து கொள்வதற்காக தான் அவர் வந்துட்டு ஊமைகளாகவே வந்துட்டு நமக்கு 3ல் ஒரு பகுதியை வந்துட்டு அவர் ஊமைகளாகவே பேசி கொடுத்திருக்கிறார். அப்ப நாம முதல் வசனத்துல நாம வாசிச்சபடி பாத்தீங்கன்னாக்க நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அடிப்படையாக கர்த்தரை ஏற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்தின்படி கடைசி வரைக்கும் நாம நிலைச்சு நிக்கணும். அப்படி நாம நிலைச்சு நிக்கலைனாக்க நம்மளுடைய விசுவாசம் வீணாக போயிரும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. வாசிப்போமே 1 கொரிந்தியர்ல 15:19. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். ஆமென். நாம இயேசு கிறிஸ்துவை இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம். நாம வந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டோம், இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்து விட்டோம்னாக்க தேவன் தான் நம்மளை ஆளுகை செய்கிறார். நாம வந்துட்டு தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியாக இருக்கிறார். நாம மாமிசத்துல இருந்தாலும் நாம ஆவிக்குரியவர்கள் என்றுதான் வந்துட்டு வேதம் நமக்கு வந்துட்டு சொல்லுகிறது. அப்ப நாம இயேசு கிறிஸ்துவை நம்புவது உலக சுகத்திற்காகவா அப்படிங்கிறது நமக்கு உலக தேவைகள் நமக்கு எல்லாவற்றுக்குமே இருக்கு. அதற்காகவே நான் வந்துட்டு ஜெபம் பண்ணி அதற்காகவே நான் வாழ்கிறேனா இல்லையா அப்படிங்கிறத வந்துட்டு நாம வந்துட்டு நிதானிச்சு பார்க்கணும். ஏன்னா உலக சுகம் உலக தேவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்கால வாழ்வுக்கு தேவையானவற்றை பெருமையான காரியங்கள் என்னுடைய பொருளாதாரம் மேலும் மேலும் வளர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளாதாரத்தை குறிச்சே வந்துட்டு நாம கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? அப்பேற்பட்ட ஜெபங்கள் வந்துட்டு வேதம் வந்துட்டு ஆவியானவர் எப்படி அதை வந்துட்டு அந்த பொருளாதாரம் முக்கியம், எல்லோருக்குமே பொருளாதாரம் தேவைதான். அதற்கு அவராகவே கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுங்கள், உங்களை வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையுமே செய்வேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப நாம கர்த்தருடைய விருப்பத்தின்படி அவருடைய சித்தத்தின்படி நாம வந்து வாழ்கிறோமா இல்லையா அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு தேவன் நமக்கு ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் மனிதன் வந்துட்டு தன்னுடைய சுயாதீனத்துல அவன் எப்பொழுது வந்து ஆதாம் வந்து பாவம் செய்து தேவனை விட்டு அவன் வந்துட்டு ஆவியில வந்து பிரிந்தானோ அவன் வந்துட்டு சுயமா வந்துட்டு சிந்திக்க ஆரம்பிச்சு செயல்பட ஆரம்பிச்சான். இதே மாதிரியான மாம்ச சிந்தை தான் இன்று வரைக்கும் உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்கள்ட்டையுமே இருக்கிற அந்த போராட்டம். அதை நாம மேற்கொள்ளுவதற்கு தான் வந்துட்டு கர்த்தர் அவருடைய ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அவர் தான் நம்மளை வந்துட்டு மீட்க போகிறார். இன்னைக்கு நம்மளை சாத்தானுடைய ராஜ்யத்திலிருந்து வெளியில வந்து கொண்டு வந்துட்டாரு. ஆனா கர்த்தர் வரும் பொழுது அவர் தான் நம்மளை வந்துட்டு கர்த்தரோட வந்துட்டு ஒன்று சேர்க்க போகிறார். அப்ப நாம அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நாம வந்துட்டு நடக்க வேண்டும். ஏன்னா நாம இன்னைக்கு வேதம் வந்து என்ன சொல்லுகிறதுனாக்க நாம கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டு தேவ பக்தியா நாம நடக்க முயற்சி பண்ணும் பொழுதெல்லாம் எல்லோருக்குமே வந்துட்டு துன்பங்கள் ஏதோ பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய
அந்த துன்பங்கள் நமக்கு வந்துட்டு உண்டுன்னு வந்து சொல்லியிருக்காரு. அதை வந்துட்டு எளிமையாக மேற்கொள்ள முடியும்னு சொல்லி கர்த்தரே வந்துட்டு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. வாசிப்போமே பிரசங்கியில 6:11. மாயை பெருக பண்ணுகிற அநேக விசேஷங்கள் உண்டாயிருக்கிறபடியால் அதனாலே மனுஷருக்கு பிரயோஜனம் என்ன? ஆமென். இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. யோவான் ஒரு இடத்துல 1 யோவான் 2வது அதிகாரத்துல, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏன்னா அந்த உலகத்துல வந்துட்டு இருக்கிற காரியங்கள் எல்லாம் வந்து மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானது அல்லன்னு சொல்லி இங்க வசனம் வந்துட்டு தெளிவாக சொல்லுகிறது. அப்ப இது எல்லாமே வந்துட்டு மாயைன்னு தான் வந்துட்டு பிரசங்கி சாலமன் ராஜா வந்துட்டு சொல்லியிருக்கிறார். மாயை பெருக பண்ணுகிற அநேக விஷயங்கள் உண்டாயிருக்கிறபடினால் அதனாலே மனுஷருக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அவர் பிரசங்கில கடைசியில வந்துட்டு முடிக்கிறாரு. எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை வந்துட்டு தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை வந்துட்டு நாம வந்துட்டு கை கொள்ள வேண்டும். ஏன்னா நாம எல்லோருமே வந்து கர்த்தரால தான் வந்து சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆவி ஆத்மா, அவருடைய சாயல் ஆவி ஆத்மா நமக்கு நாம சரீரத்துல வந்துட்டு இருக்கிறோம். அப்ப நாம மறுபடியும் ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போவதற்கு முன்னாடி அப்படின்னாக்க, அப்ப 1 தெசலோனியர் 5:23 சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் இது அனைத்தும் வந்துட்டு பரிசுத்தமாக இருக்கணும்னு வந்துட்டு ஏசப்பா வந்து சொல்லியிருக்கிறார். அப்ப நாம வந்துட்டு அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட பிரகாரமாக நாம எப்பொழுதுமே அதுல வந்துட்டு நிலைத்திருக்க வேண்டும் சொல்லிதான் 1 கொரிந்தியர் 1:15 நம்ம வந்து 1:15 நம்ம பார்த்தோம் முதல் வசனத்துல இருந்து. அப்ப நிலைத்திருக்கிறது யார் நிலைத்திருப்பாங்க? ஏசப்பா ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் யோவான் 8:31, நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் மெய்யாகவே சீஷர்களாக இருப்பீங்கள். அப்ப நீங்க என்னுடைய சீஷர்களாக இருந்தீங்கன்னாக்க நீங்க எனக்கு வந்துட்டு மிகுந்த கனிகளை வந்துட்டு கொடுப்பதனால பிதாவானவர் வந்துட்டு மகிமைப்படுவார். அதே போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனாலே என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி அறிந்து கொள்வீர்கள்னு சொல்லி வசனம் நமக்கு வந்துட்டு இருக்குது. அப்ப நாம போன வாரத்துல பாத்தீங்கன்னாக்க தேவனுடைய ராஜ்யம்னா என்னன்னு சொல்லி நமக்கு ஒரு அதை குறித்த ஒரு 10 ஓமைகள் வந்துட்டு சுருக்கமா நாம வந்துட்டு மேலோட்டமா நாம வந்து பார்த்தோம். கர்த்தர் ஏன் வந்துட்டு ஓமைகளால பேசினார்னாக்கா அவரை விசுவசிச்ச சீஷர்களுக்கு அவர் எல்லா ஓமைகளையும் வந்துட்டு விளக்கி சொன்னார். அவரை வந்துட்டு ஒரு கியூரியாசிட்டிக்காக இதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அங்க இருக்கிற யூதர்கள், அந்த வேத பாரகர்கள், அவர்களுக்கு எல்லாமே வந்துட்டு பழைய ஏற்பாட்டு வேதங்களை குறித்து நன்றாகவே தெரியும். மேசியா வந்துட்டு வரப்போகிற காலகட்டங்கள் எல்லாமே அவர்களுக்கு தெரிந்திருந்தாலும் அதை வந்துட்டு விசுவசிப்பதற்கு கர்த்தர் அங்க வந்துட்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார். தேவனுடைய ராஜ்யத்துல இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற காரியத்தை வந்துட்டு பிராக்டிக்கலா வந்து காட்டுறாரு. அங்க சீஷர்களுக்கு ட்ரைனிங் பண்றாங்க. அவங்களும் போய் அற்புதங்களையும் அடையாளங்களையும் இயேசுவின் நாமத்தினால செய்கிறார்கள். இருந்த போதிலும் அவர்கள் வந்துட்டு கர்த்தரை வந்துட்டு அவர் சொல்லுகிற விஷயங்களை அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள மனதில்லை. ஸோ அதனாலதான் வந்துட்டு என் வாயை ஓமைகளால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்க தரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இதையுமே அவர்களுக்கு வந்துட்டு பழைய ஏற்பாட்டுல சங்கீதத்துல வந்துட்டு பேசியிருப்பார். நான் என் வாயை வந்துட்டு ஓமைகளாலதான் திறப்பேன்னு சொல்லி. அப்ப பிதாவானவர் தான் பேசினாரு. அதே விஷயத்தான் இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வந்து சொன்னப்ப கூட அவர்கள் அதை வந்துட்டு புரிந்து கொள்ளாமல் உணர்வடையாமல் அவர்கள் வந்துட்டு கர்த்தரை வந்துட்டு எப்பொழுதுமே வந்துட்டு எதிர்த்தே நின்றார்கள். அப்ப நாம முதல் ஓமையாக நாம வந்து போன வாரம் பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா கோதுமை அந்த களைகள் ஓமை. மத்தேயு 13 பார்த்தோம். அந்த களைகள் வந்துட்டு பிசாசானவன், பிசாசுடைய புத்திரர்களை வந்துட்டு தேவனுடைய இந்த புத்திரருக்கு மத்தியில வந்துட்டு அவர்கள் வந்துட்டு இருப்பார்கள். நாம எல்லோருமே இன்னைக்கு கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாம உலகத்தோட தான் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு உலகத்தை விட்டு முழுமையா வெளியில வர முடியாது. ஆனா அவர்களோட தான் நாம இருப்போம். ஆனா அவர்களோட களவாதிருங்கள்னா பாவத்துல வந்துட்டு நாம அவர்கள் செய்யற பாவத்துல இழுக்கப்பட்டு அவருடைய பேச்சிலையும் அவருடைய வஞ்சகமான செயல்களிலும் நாம வந்துட்டு எந்த விதத்திலையும் நம்முடைய ஆவியை வந்துட்டு இழந்து போகாதபடிக்கு நாம ஜாக்கிரதையா இருக்கிறதுக்காக நாம எல்லோருமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடன்படிக்கை வந்துட்டு செய்திருக்கிறோம். அப்ப அந்த ஊமைகள்ல வந்துட்டு ஏசப்பா வந்துட்டு கடைசி நாள்ல வந்துட்டு கோதுமையையும் களைகளையும் அவர் வந்து பிரித்து களைகளை வந்துட்டு சுட்டெரிப்பார்னு சொல்லி நாம வந்து பார்த்தோம். அடுத்த ஒரு ஊமை கடுகு விதை ஊமை.
அந்த தேவனுடைய ராஜ்யத்தை வந்துட்டு அவர் வந்துட்டு பரலோக பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது. அந்த கடுகு விதை தான் இருக்கிற விதையிலே வந்துட்டு சிறியதாக இருக்குது. ஆனா அது வளர்ந்து அது பெரிய மரமாகி அதுல கிளை விடும் பொழுது ஆகாயத்து பறவைகள் வந்து அது மேல வந்துட்டு தங்கும். ஸோ அது போலதான் இன்னைக்கு அந்த விதையை வந்துட்டு எதற்கு ஒப்பிடுகிறாரு? தேவனுடைய இந்த வசனத்துக்கு வந்துட்டு ஒப்பிடுகிறாரு. அதே போல அடுத்த ஒரு புளிப்பு மாவை குறிச்சும், மாவை வந்துட்டு புளிக்க பண்ணோம்னா, அது கொஞ்சமா வச்சு அதை புளிக்க பண்ணோம்னா அது வந்துட்டு எப்படி வந்துட்டு உப்பு பண்ணுதோ அதே போலதான் வந்துட்டு தேவனுடைய ராஜ்யம் வந்துட்டு சத்துரு பிசாசானவன் எவ்வளவு கலைகளை வந்துட்டு அவன் விதைத்தாலும் தேவனுடைய ராஜ்யம் வந்துட்டு அது ஒரு பக்கத்துல வந்துட்டு மக்கள் வந்துட்டு அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறவர்களாக ஒரு கூட்டம் வந்துட்டு இருக்கும். வந்துட்டு கர்த்தர் தனக்காக ஒரு கூட்டத்தை வந்துட்டு வச்சிருக்கிறாரு. நாம அந்த கூட்டத்துக்குள்ள ஜாக்கிரதையாக இருக்கணும். அதற்கு அடிப்படையான தேவை வந்துட்டு மனம் திரும்புதல் தான். ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தை வந்துட்டு தேடுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அதற்கு வந்துட்டு நீதி வேணும். அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாம வந்துட்டு நடப்பதற்கு தேவனுடைய நீதியை நாம் எப்பொழுதுமே அணிந்து கொண்டுதான் வந்துட்டு நாம நடக்க முடியும். அப்புறம் இன்னொரு உவமையை வந்து பார்த்தோம். அந்த தேவனுடைய வார்த்தை மார்க்ல 4வது அதிகாரத்துல ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாமல் விதை முளைத்து பயிராய் இருக்கிறதுக்கு ஒப்பாக இருக்கிறது. அப்ப நாம இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு போய் சுவிசேஷம் வந்து சொல்றோம். அந்த சுவிசேஷத்தை அந்த நாம சொல்ற நேரத்துல சில பேர் ஏற்றுக்கொள்கிறார்கள், சில பேர் ஏற்றுக்கொள்ளாமல் போகிறார்கள். அப்ப பின்னாளிலே வந்துட்டு அந்த விதை வந்துட்டு சில விதைகள் வந்துட்டு நல்ல நிலத்துல வந்துட்டு விழுகும் பொழுது அது 30, 60, 100 வந்துட்டு பலன் கொடுக்குது. அப்ப இதை முழுக்க முழுக்க வந்துட்டு தேவன் தான் வந்துட்டு விளைய செய்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு ஓமையை வந்துட்டு நாம வந்துட்டு பார்த்தோம். ஒரு புதையலுக்கும் அதே போல இன்னொரு ஓமை வந்துட்டு முத்துக்களுக்கும் வந்துட்டு தேவனுடைய ராஜ்யம் வந்துட்டு ஒப்பாக இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டானா தனக்கு உள்ளவைகளை எல்லாவற்றையுமே விற்று தன்னுடைய திறமைகள், தன்னுடைய பொக்கிஷங்கள், தன்னுடைய மற்ற காரியங்கள், பாவமான விஷயங்களை எல்லாவற்றையுமே அவன் விட்டுட்டு அந்த புதையில வந்துட்டு எப்படியாவது அந்த முத்தை வந்துட்டு அதை வந்துட்டு அடைந்தே தீர வேண்டும் சொல்லி அந்த எல்லா காரியத்திலையுமே அவர்கள் வந்துட்டு ஈடுபடுகிறார்கள். தேவனுடைய ராஜ்யம் வந்துட்டு அவர் ஓமைகளாக சொல்லும் பொழுது அதுல வந்துட்டு ஒவ்வொரு ஓமையும் வந்துட்டு ஒவ்வொரு விதமான அந்த அந்த தேவனுடைய ராஜ்யத்தை அறிந்து கொண்டவர்கள் எப்படி தங்களை வந்துட்டு தாழ்த்துறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த தனக்கு உண்டானவைகளை எல்லாவற்றையுமே கொடுத்து அந்த ராஜ்யத்தை வந்துட்டு பெற்றுக்கொள்கிறாங்க. இன்னைக்கு நாம உலகத்துல ஒரு காரியத்தை நாம அடைய வேண்டும் என்றாலும் நாம அதற்காக மாம்சத்துல எவ்வளவோ போராடி அதை வந்து பெற்றுக்கொள்வதற்காக, ஆனா அது எல்லாமே முடிவுல பாத்தீங்கன்னாக்க ஒரு மாயைன்னு சொல்லிதான் வந்துட்டு கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. அந்த மாயமான விஷயத்துக்கே நாம வந்துட்டு இவ்வளவு ஒரு போராட்டம் போராடி அதுல வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கு நாம வந்துட்டு முயற்சி பண்ணுறோம். ஆனா நம்முடைய இலக்கு என்ன அப்படிங்கிறத கர்த்தர் வந்துட்டு இன்னைக்கு நம்ம கூட தான் இருக்கிறாரு. அவர் நம்ம கூட இருந்து பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் நாம ஜெபத்தின் வழியாக அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் நடத்தி கொண்டேதான் இருக்கிறார். அப்ப இதை எல்லாவற்றையும் அறிந்ததுக்கு அப்புறம் இது எவ்வளவு பெரிய வந்து ஒரு பொக்கிஷம். ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணும் பொழுது இல்லை நாம மனம் திரும்பும் பொழுது நம்மளுடைய நோய்கள், நம்முடைய பிரச்சனைகள் நீங்கும் பொழுது அதை நாம வந்துட்டு கடைசி வரைக்கும் நாம இருதயத்துல நிறுத்தணும். ஏன்னா பவுல் பாத்தீங்கன்னாக்க தன்னுடைய சாட்சியை வந்துட்டு அப்போஸ்தலர்ல 9வது அதிகாரத்துல இருந்து 26வது 28வது அதிகாரம் வரைக்கும் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலயும் வந்துட்டு போய் சொல்லுவாரு. தனி மனிதர்கள்ட்ட சொல்லுவாரு, ராஜாக்கள்கிட்ட சொல்லுவாரு, ஒரு சபையை கூட்டி சொல்லுவாரு. எல்லோரு இடத்துலயும் வந்துட்டு அவர் வந்துட்டு தனக்கு கர்த்தர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் வந்துட்டு சீஷர்கள் மத்தியிலும் சரி அப்போஸ்தலர்கள் மத்தியிலும் எல்லாருக்கிட்டையுமே அது சொன்னார். அதே போலதான் கர்த்தர் நமக்கும் வந்துட்டு அது செய்யற காரியங்கள்ல நமக்கு என்ன செய்யறாரோ மற்றவர்கள் அதை வந்துட்டு ஒண்ணு வந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக சொல்ல வேண்டும். அடுத்தது மற்றவர்கள் வந்துட்டு அந்த தேவனுடைய ராஜ்யத்துல தைரியமாக நடப்பதற்கும் விசுவாசத்துல வளர்வதற்கும் நாம் அதை வந்துட்டு உத்தம இருதயத்தோடு நாம வந்துட்டு பேச வேண்டும், சொல்ல வேண்டும். அடுத்தது வலை ஊமை. அந்த ஒரு வலையில வந்து மீன்கள் வந்துட்டு வலையை போடும் பொழுது அந்த மீன்களை வந்துட்டு மொத்தமாக அந்த வலையிலிருந்து வாரிக்கொள்ளுது. அதுல வந்துட்டு ஆகாத மீன்களை எல்லாவற்றையுமே எரிந்து போடுகிறார்கள். இது போலதான் வந்துட்டு உலகத்தின் முடிவிலும் வந்து நடக்கும் வந்துட்டு அந்த ஓமை வந்து சொல்லுகிறது. அந்த நியாய தீர்ப்பு நாள்ல வந்துட்டு அந்த வலதுபுறம் இடதுபுறம் ஆடுகளை வந்துட்டு கர்த்தர் எப்படி பிரிச்சு அந்த கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்க கர்த்தருக்குரிய காரியங்களை என்னென்ன செய்தார்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை வந்துட்டு நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள் வந்து சொல்லி இருக்கிறாரு. அதே போல பாத்தீங்கன்னாக்க
இன்னும் வந்து வேறு சில இந்த தேவனுடைய ராஜ்யத்தை வந்துட்டு ஒரு திராட்சை தோட்டக்காரர் வந்துட்டு அதை 4 பக்கெட்டு வந்துட்டு வேலி அடைச்சு அதை வந்துட்டு ஒரு குத்தகைக்காரருக்கு கொடுத்துட்டு அவர் அந்த தகுந்த காலம் வரும் பொழுது அதற்குரிய அந்த கனிகளை பெற்றுக்கொள்வதற்காக வேலைக்காரர்களை அனுப்புறாரு. இந்த வேலைக்காரர்கள் எல்லாத்தையுமே வந்து கொலை செய்கிறார்கள். அப்புறம் தன்னுடைய குமாரனுக்கு பயந்து அவர்கள் கீழ்ப்படிவாங்க கொடுப்பாங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. அவர் குமாரனை வந்துட்டு கொலை செய்யறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த எஜமான் வந்துட்டு அவர்களிடத்துல இருந்து அந்த தோட்டத்தை பிடுங்கி கனி கொடுக்கிறவர்கிட்ட வந்துட்டு அந்த அந்த எஜமான் வந்து கொடுக்குறாரு. அப்ப இதை வந்துட்டு குறிப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்தை முதல்ல வந்துட்டு அவர் கனி கொடுப்பதற்காக தெரிந்து கொண்டார். அதற்கப்புறம் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாதனால புறஜாதியாராகிய நமக்கும் வந்திருக்கு. ஆனா இதை குறித்து நாம வந்துட்டு பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. நாம எல்லாம் வந்துட்டு ஒட்டப்பட்டவர்கள் அவர்களோட காட்டொலிவு மரங்களாக. அவங்க தான் வந்துட்டு ஒலிவு மரங்கள். நாம எல்லோருமே காட்டொலிவு மரங்கள். அந்த கிளைகளோட நாம வந்துட்டு ஒட்டப்பட்டிருக்கோம். அதனால வந்துட்டு நாம இஸ்ரவேல் மக்களை குறித்தோ அந்த தேசத்தை குறித்தோ நாம பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. நாமளும் கனி கொடுக்காமல் போனால் வெட்டுண்டு போவோம்னு சொல்லி அடுத்த ஒரு ஊமையிலே நாம வந்துட்டு பார்த்தோம். ஏன்னா 3 வருஷம் வந்துட்டு அந்த தோட்டக்காரர் வந்துட்டு அந்த எஜமான் வந்து கேட்கிறாரு. அந்த தோட்டக்காரர் சொல்றாரு, இன்னும் வந்துட்டு 1 வருஷம் வந்துட்டு பொறுத்து கொள்ளுங்க, நான் இதை வந்துட்டு எரு போட்டு கொத்தி விடுகிறேன், அது கனி கொடுத்தா சரி, அப்படி கொடாவிட்டால் நாம வந்துட்டு இதை வந்துட்டு வெட்டி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஓமைகள் தேவனுடைய ராஜ்யம் வந்துட்டு எப்படி இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஓமையை பார்த்தோம். இப்போ இன்னைக்கு நாம வந்துட்டு தொடர்ந்து பார்க்கக்கூடிய காரியங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொன்னோம்னாக்க தேவன் அந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்ய வேண்டும். அப்ப பிசிக்கலா ஆளுகை செய்கிறாரா இல்ல ஆவிக்குரிய ரீதியில? இன்னைக்கு நாம வந்துட்டு அவர் வந்து ஆளுகை செய்கிறது ஆவிக்குரிய ரீதியில தான் வந்துட்டு ஆளுகை செய்கிறார். அந்த ஆளுகையை வந்துட்டு பெற்று அந்த முழுமையாக அந்த உலகத்தை வந்துட்டு முழு கட்டுக்கோப்புல வச்சிருந்த அந்த பிசாசான கர்த்தர் வந்துட்டு தம்முடைய மரணத்தின் மூலியமாக அவனை வந்துட்டு முழுமையாக தோற்கடித்தார். வெளியரங்கமாக சிலுவையில வந்துட்டு அவனை வந்துட்டு வெற்றி சிறந்தார்னு வந்துட்டு போட்டிருக்கு. பிசாசானவன் அவனை வெற்றி சிறந்த அவருடைய மரணத்தினாலே நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட அவருடைய உயிர்த்தெழுதலையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கும் பொழுது ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து நம்மை ஆளுகை செய்கிறார். அவர் நம்மை ஆளுகை செய்யும் பொழுது நாம வந்துட்டு இந்த உலகத்துல வந்துட்டு எல்லா காரியங்களிலும் வந்துட்டு ஜெயம் கொள்ள முடியும். அதனாலதான் ஆளுகைனாக்க முதல்ல வந்துட்டு மத்தேயு 28:18 எல்லா அதிகாரம் வானத்திலும் பூமியிலும் எனக்கு எல்லா அதிகாரம் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு இடத்துல இந்த ராஜ்யம் வந்துட்டு ஆவிக்குரிய ராஜ்யம் தான். ஏன்னா ஏசப்பாவை வந்து கைது செய்து பார்த்து விசாரிக்கும் பொழுது யோவான் 18:36 சொல்லுவார், என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக்கொடாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்கள்னு சொல்றாரு. அப்ப தேவனுடைய ராஜ்யம் இப்ப அட் பிரசண்டா பாத்தீங்கன்னா நாம வந்துட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். அவர் ஆவியானவர் நம்மை வந்துட்டு அவர் ஆளுகை செய்கிறார். அதற்கு நாம முழுமையாக நாம வந்துட்டு இடம் கொடுக்க வேண்டும்ங்கிறது தான் வந்துட்டு தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. வாசிப்போமே வெளிப்படுத்தின விசேஷத்துல 17:14. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோட கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். ஆமென். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க அவர் தான் வந்துட்டு ராஜாதி ராஜா, எல்லாவற்றையுமே அவர் தான் ஆளுகை செய்கிறார். பிசாசானவனுக்கு எந்த அதிகாரமும் அவருடைய பிள்ளைகள் மேல வந்துட்டு கிடையாது. ஏன்னா அவரோடு இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும், கர்த்தர் நம்மளை அழைத்து இருக்கிறார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும். ஏசப்பா இடத்துல சொல்லுவாரு, நீங்கள் என்னை வந்துட்டு தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் போய் மிகுந்த கனிகளை கொடுக்கணும். அப்ப உண்மையுள்ளவர்களாக நாம வந்துட்டு இருக்க வேண்டும் அதற்கு. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் வந்துட்டு உங்களுக்குள் தான் இருக்கிறது அப்படின்னு வந்துட்டு ஏசப்பா வந்து சொல்லியிருக்கிறாரு. வாசிப்போமே ஏசாயால 9வது அதிகாரத்துல 6-7 வாசி. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும்.
சோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குழந்தையாக பிறந்து அவர் நமக்காக பாடுகள் பட போறார். அவர் என்னவெல்லாம் செய்ய போகிறார். அவருடைய நாமம் அதிசயமானவர். அவர் தோளில் மேலதான் வந்துட்டு அந்த கர்த்தத்துவம், அந்த கவர்மெண்ட் வந்துட்டு அவர் மேலதான் வந்துட்டு இருக்குது. அவர் தான் நமக்குள்ளாக இருந்த ஆலோசனை கர்த்தராக இருக்கிற, அவர் தான் வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. சோ அவர் வந்துட்டு இன்னைக்கு நாம் அவருடைய இது தீர்க்க தரிசனமாக சொன்ன வசனங்கள் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு நிறைவேறிவிட்டது, இன்னமும் நிறைவேறி கொண்டுதான் இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு அவருடைய ஆவியினாலே நாம வந்துட்டு வழி நடத்தப்படுகிறோம். அவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு அவர் ராஜாதி ராஜாவாக இருந்து அவர் என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கு அதன் சமாதானத்திற்கு முடிவில்லைன்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப இன்னைக்கு எனக்குள்ள, ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் வந்துட்டு நான் இருக்கிறேன் அப்படின்னா அதுக்குள்ள வந்துட்டு புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. அப்ப இன்னைக்கு நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன். அப்ப ஏசப்பா சொல்லி இருக்கிறாரு ஒரு பிலிப்பியர்ல, கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள், மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷமாக இருங்கள். அந்த சந்தோஷம் அவருடைய ஆவியினால எனக்கு முழுமையாக இருக்கிறதா, அவருடைய வார்த்தைகளை நான் வந்து பின்பற்றும் பொழுது எனக்கு வந்துட்டு சமாதானம் வந்துட்டு நிலைத்து இருக்கிறதா, அந்த சமாதானத்துல நான் இன்னும் இன்னும் அதிகமாக வளர்கிறேனா அப்படிங்கிறதை நம்மை நாமே வந்துட்டு நிதானித்து பார்க்க வேண்டும். சோ இதுதான் வந்துட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அவர் கொடுத்த வந்துட்டு வாக்கு தத்தங்கள். அந்த வாக்கு தத்தம் என் வாழ்க்கையில வந்துட்டு அனுதினமும் வந்துட்டு பலிக்குதா இல்லையா அப்படிங்கிறதை நிதானித்து பார்க்க வேண்டும். அது வந்து முழுமையாக இல்லை என்றால் அதற்குரிய காரணங்களை வந்துட்டு கர்த்தர்கிட்டே கேட்கணும், அவருடைய வசனத்துல பார்க்கணும், அவருடைய சாட்சி உடையவர்கள்ட்ட வந்துட்டு நம்ம ஆலோசனை செய்யும் பொழுது கர்த்தர் ஏதாவது ஒரு வழியில வந்துட்டு வெளிப்படுத்துவார். வாசிப்போமே தானியேல்ல 7வது அதிகாரத்துல 13-14. ராத்தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில், இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும். ஆமென். ஆமென். இந்த வசனத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த 2வது வருகையில 1000 வருட அரசாட்சி, அது பிசிக்கலா இந்த பூமியில வந்துட்டு ஜெருசலேம்ல இருந்து அவர் வந்துட்டு ஆளுகை வந்து செய்ய போகிறாருங்கிற அந்த வசனத்துக்குரிய அந்த தீர்க்க தரிசனங்கள், அதற்குரிய காலகட்டங்கள், அது எப்படி நடக்க போகிறது, அதை குறித்து ஏற்கனவே சகோதரர்கள் வந்துட்டு போதித்திருக்கிறாங்க. அப்ப அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாததுமாக இருக்கிறது. அப்ப இது வந்துட்டு அன்னைக்கு பாத்தீங்கன்னா சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரை சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவம் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அந்நாளில பாத்தீங்கன்னாக்க இந்த பூமி முழுக்க வந்துட்டு இயேசு கிறிஸ்துங்கிற அந்த ஒரே நாமம் தான் அத்தனை பேருமே வந்துட்டு சொல்ல போறாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு சிலர் அவர் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவசிக்கிறவர்கள் மாத்திரமே அந்த நாமத்தை விசுவசிக்கிறாங்க, அதற்கு மகிமை செலுத்துறாங்க, அதற்கு மேல அவர் மேல அன்பு செலுத்தி அவருடைய கட்டளைகளை வந்துட்டு பின்பற்றுகிறார்கள். ஆனா கர்த்தர் என்னைக்கு பூமிக்கு வந்து அவர் ஆளுகையை ஆரம்பிக்கிறாரோ பிசிக்கலா, அன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க அன்னையிலிருந்து அந்த 1000 வருட முடிவுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்க எல்லா மனுஷருமே வந்துட்டு அன்னைக்கு பூமியில வாழும் மனிதர்கள் அத்தனை பேருமே வந்துட்டு கர்த்தர் ஒருவர் தான் வந்துட்டு ராஜாதி ராஜா தேவாதி தேவன் சொல்லி எல்லோருமே வந்துட்டு ஏற்றுக்கொள்ள போகிறார்கள். சோ அந்த ராஜ்யத்துக்குள்ள நாம எல்லோருமே வந்துட்டு அவர் வரும் பொழுது மறுரூபமாக வேண்டும், அந்த இலக்கை நோக்கி தான் நாம வந்துட்டு போகிறோம். சோ அதற்கு அடிப்படையா கர்த்தர் சொன்னது அந்த மனம் திரும்புதலை குறிச்சுதான் வந்துட்டு ஏசப்பா வந்துட்டு ஓமைகளாக லூக்கா 15வது அதிகாரம் முழுக்க வந்துட்டு பேசியிருப்பாரு. வாசிப்போமே லூக்கால 15வது அதிகாரத்துல 1 முதல் 7 வரைக்கும் உள்ள வசனங்கள். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேத பாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தன்
தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடே கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். இந்த இடத்துல முதல் 2 வசனத்தை நிதானிச்சு பார்த்தோம்னா, சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேத பாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். சோ இவர்கள் இந்த வார்த்தையை வந்துட்டு சொன்னதுக்கு அப்புறம் யார் சொல்றாங்க? பரிசேயரும் வேத பாரகரும் கர்த்தருக்கு எதிராக இவர் வந்துட்டு பாவிங்களோட தான் வந்துட்டு இவர் வந்து டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஏசப்பா இந்த ஓமையை குறிச்சே வந்துட்டு பேசுறாரு. அப்ப பரிசேயர்கள்னு பாத்தீங்கன்னாக்கா அவர்கள் வந்துட்டு அது ஒரு சிறு கூட்டம், யூத ஜனங்கள்ல வந்துட்டு அவங்க வந்துட்டு சிறு கூட்டம். அவர்கள் வந்துட்டு தங்களை தானே, பரிசேயன் என்ற சொல்லுக்கு பாத்தீங்கன்னா அர்த்தம் பாத்தீங்கன்னா வேறுபட்டவன். இவர்கள் வந்துட்டு பாவத்திலிருந்தும் பொதுமக்களிடத்திலிருந்தும் வேறுபட்டவர்களாகவும் தேவனுடைய வசனத்திற்கு எழுத்தின்படி வந்துட்டு இவங்க வந்துட்டு கீழ்ப்படுகிறோம்னு சொல்லி தங்களை தனிமைப்படுத்தி கொண்டு, ஏசப்பா என்னைக்கெல்லாம் ஓய்வு நாள்ல வந்துட்டு அற்புதங்கள் அடையாளங்கள் இல்ல ஓய்வு நாள்ல யாராவது ஒரு வேலை செஞ்சாங்கனாக்கா அவர்களை போய் வந்துட்டு இந்த வசனங்களை வந்து காமிச்சு நீங்க வந்துட்டு ஓய்வு நாளை மீறி நடக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்லி அவரை வந்து குற்றம் கண்டுபிடித்து அதற்காகவே அவரை வந்துட்டு அவர் மேல வந்துட்டு கோபமும் எரிச்சலும் வந்து அடைவாங்க. அதே போல அந்த கோபத்தை ஜனங்கள் மேலேயும் வந்துட்டு காண்பித்து கொண்டிருந்த ஒரு கூட்டம் தான் வந்துட்டு பரிசேயர். வேத பாரகங்கிறவங்க வந்துட்டு அவங்க வந்து வேதத்தை வந்துட்டு நகல் எடுக்கிறவங்க, எழுத்தாளர் அவங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க நியாயப்பிரமாணத்தை முழுக்க கற்று தேர்ந்து அதை வந்துட்டு விளக்கி வந்துட்டு போதிப்பாங்க. ஸோ இவங்க வந்துட்டு அப்போ பாவிகள்னாலே இந்த இடத்துல வந்துட்டு அவர்கள் வந்துட்டு அவங்க பார்த்த வந்துட்டு பாவிகளை விட்டு அவங்க வந்துட்டு விலகி தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு ஆயக்காரனும் ஒரு பாவியும் போய் ஜெபம் பண்றப்ப அந்த பரிசேயன் வந்து சொல்ற பாத்தீங்கன்னா தன்னை நீதிமான்ங்கிறத காட்டுவதற்காக தேவனுடைய வார்த்தையில வந்து நான் வந்து உபவாசம் இருக்கிறேன், தசமம் பாகம் கொடுக்குறேன் அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு அதை சொல்லிட்டு தான் வந்துட்டு நான் இந்த இவன் ஆயக்காரனை போல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெருமையான காரியங்களை வந்துட்டு அவன் வந்துட்டு பேசுறான். ஆனா ஆயக்காரனா தான் மார்பிள், அவன் வந்துட்டு ஒரு ஆயக்காரன்னா அவன் ஒரு டாக்ஸ் கலெக்டர், வரி வசூலிப்பவன். அவன் அதிகமான வரிகளை வந்துட்டு வசூலிச்சு அவன் வந்துட்டு அவர் மக்களால வந்து வெறுக்கப்பட்டவன். அவன் வந்து தான் மார்பிள போய் அடிச்சுக்கிட்டு நான் வந்து உங்களுக்கும் பரலோகத்துக்கு எதிராக நான் வந்து பாவம் செய்தேன், நான் ஒரு பாவின்னு சொல்றப்ப கர்த்தர் அவனை தான் வந்துட்டு ஏற்றுக்கொள்கிறார். பாவிகளை தான் வந்து கர்த்தர் வந்துட்டு ஏற்றுக்கொள்கிறார். தன்னை தாழ்த்துகிறவன் தான் வந்துட்டு உயர்த்தப்படுவான். ஸோ அதற்காக தான் வந்துட்டு அவர் வந்துட்டு ஊமையா வந்துட்டு முழுக்க வந்துட்டு பேசியிருப்பாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒருவன்ட்ட வந்துட்டு 100 ஆடுகள் இருக்கும் பொழுது ஒண்ணு வந்துட்டு காணாமல் போகுதுனாக்க மெய்ப்பெண் வந்துட்டு அந்த 100ல வந்துட்டு ஒண்ணு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு விட்டுட்டு போகல. அதை வந்துட்டு ஜீவனுள்ள அது வந்து உயிராக அவன் வந்துட்டு பார்க்க ஆரம்பிக்கிறான். அதை பார்க்க ஆரம்பிச்சு அவன் போய் வந்துட்டு தேட போகிறான். அப்ப நமக்கு இதுல எக்ஸாம்பிளா நம்ம வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்கிற அந்த ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டத்துல அந்த பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாம் சரியில்லை. எந்த ஸ்கூல்ல பிள்ளைங்க வந்துட்டு ஒரு கிளாஸ்ல படிக்கிறப்ப ஒரு மாணவன் வந்துட்டு ஒரு தவறான வழியில வந்துட்டு அவன் போனானாக்க கண்டிப்பா அந்த டீச்சரோ அந்த ஸ்கூல்ல உள்ள பிரின்சிபாலோ அவங்களுடைய பேரண்ட்ஸோட கலந்து பேசி அவனை வந்து பார்த்துக்கங்க, அவனை நல்வழிப்படுத்துக்கன்னு சொல்லி எப்படி வந்து நாம வந்து மாமிசத்திலே வந்துட்டு இவ்வளவு அன்பு காட்டுறோமோ அதே போலதான் கர்த்தர் வந்துட்டு அந்த மெய்ப்பெண், ஏன்னா காணாமற் போன ஆடு வந்துட்டு அது தானாக வந்துட்டு திரும்பி வராது. ஏன்னா அதுக்கு வந்துட்டு வழி தெரியாது, எங்க போனோன்னே தெரியாது. அது ஒரு மந்தையில இருந்துச்சு, அதை வந்து மெய்ப்பெண் வந்து வழி நடத்திட்டு போறாரு. ஆனா அதுக்கப்புறம் அது வந்துட்டு காணா போச்சு, தான் இஷ்டத்துக்கு அது எங்கிட்ட வந்துட்டு போயிட்டு அதால வந்துட்டு திரும்பி வர முடியாத ஒரு சூழல் தான். இதே போல ஒரு சூழல் தான் வந்துட்டு ஒரு கூட்ட நெரிசல்ல ஒரு குழந்தை காணா போச்சுன்னா அந்த குழந்தை தானா வந்துட்டு வீட்டுக்கு தேடி வராது. அவர்கள் பெற்றோர்கள் வந்து எப்படியாவது வந்துட்டு போய் வந்துட்டு அதை வந்துட்டு கண்டுபிடிக்கிற வரைக்கும் தேடுவாங்க. அதே போலதான் ஏசப்பா, இதை வந்து பைபிள்லயே நம்ம வந்து பார்க்க முடியும். 12 வயதாக இருக்கும் பொழுது அவங்க பண்டிகைக்கு போயிட்டு திரும்பி வர வழியில வந்துட்டு அந்த குழந்தையா இருந்த இயேசு கிறிஸ்து வந்துட்டு அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ இருப்பாங்கன்னு சொல்லி பெற்றோர்கள் வந்து அவரை காணான்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க உறவு முறைகிட்ட எல்லாம் போய் தேடுறாங்க. கடைசியா போய் ஜெருசலேமுக்கு போறாங்க. அங்க வந்துட்டு அவர் வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப இதே போலதான் வந்துட்டு அவர் அந்த அந்த மெய்ப்பெண் வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க அந்த ஆட்டை வந்துட்டு அடிக்கல, அதே போல வந்துட்டு அவனை கயிறு கட்டியோ இழுத்துட்டு வரல கோபத்தோட.
அவன் வந்துட்டு தான் தோல் மேல வந்துட்டு சுமந்து கொண்டுதான் வருகிறார்னு சொல்லி நமக்கு வந்து வேதம் வந்துட்டு சொல்லுகிறது. அப்ப இன்னைக்கு நாம வந்துட்டு கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நாம ஏதாவது ஒரு பாவத்துல விழுந்து ஒரு குற்ற உணர்ச்சியில வந்துட்டு நாம வந்துட்டு தவிக்கும் பொழுதோ, இல்ல வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு நம்மளை தண்டிப்பாரோ அப்படின்னு சொல்லி நாம வந்துட்டு அந்த மாதிரி சிந்தனைகளுக்குள்ள கொண்டு போறது வந்துட்டு சாத்தானுடைய வேலை. ஆனா நம்மளுடைய மெய்ப்பனோ நம்மளுடைய தேவனோ வந்துட்டு தண்டிப்பதற்காக அவர் வந்துட்டு ஆறுதல் அளிக்கிற தேவன். எல்லா காரியங்களுக்கும் ஆறுதல் அளிச்சு நாம வந்துட்டு மீண்டும் சரியான பாதைகளுக்கு நாம போக வேண்டும் சொல்றதுக்காக அவர் நம்மளை வந்துட்டு சுமக்கிறார். இதுதான் வந்துட்டு அவருடைய கிருபை. அப்ப பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் யோவான்ல 11வது அதிகாரத்துல ஒரு பெண்ணை வந்துட்டு குற்றப்படுத்துறாங்க. விபச்சாரத்துல வந்துட்டு பிடிபட்டால் அவளை வந்துட்டு வசனத்தின்படி வந்துட்டு கல் எறிஞ்சு கொல்ல வேண்டும் சொல்றாங்க. அப்ப கர்த்தர் வந்து சொல்றாரு, உங்கள்லாம் வந்துட்டு பாவம் யாரு செய்யலையோ அவ மேல வந்துட்டு கல் எறிங்கிறாங்க. எல்லாருமே வந்து பெண் வாங்கி போனாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏசப்பா சொல்லுவாரு, யாரும் உன் மேல கல் எறியலன்னு அவ வந்து இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, இனி நீ போ, இனி பாவம் செய்யாதே. இதுதான் வந்துட்டு அவருடைய கிருபை. இன்னைக்கு இதே கிருபை தான் நம்ம கிட்ட வந்துட்டு இருக்குது. நாம மனம் திரும்பி நம்ம அப்பா யாருன்னு முதல்ல வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். நம்மளை ஆளுகிற ராஜாதி ராஜா யாருன்னு நாம வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா குற்ற உணர்ச்சியிலே நாம வந்துட்டு பயணம் செய்து கொண்டு இருந்தால் அது நமக்கு எந்த வகையிலையும் வந்துட்டு பிரயோஜனப்படாது. தவறு செஞ்சிட்டோம்னாக்க நாம முழுசா வந்துட்டு மனம் திரும்ப வேண்டும். அப்படி நாம வந்துட்டு ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது எப்படி சந்தோஷம் வருதுங்கிறது பரலோகத்துல பெரிய சந்தோஷம். இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்துல ஒரு பையனோ ஒரு பெண்ணோ வந்துட்டு ஏதோ ஒரு இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல அந்த போதை பழக்கங்களுக்கு அடிமையாகிறது சகஜமாக இருக்கு. இன்னைக்கு உலகத்தார்கிட்ட வந்துட்டு பேசும் பொழுது, இன்னைக்கு நியூஸ்ல கேட்கிற செய்திகளை கேட்கும் பொழுது, ஆனா அவர்கள் வந்து அந்த பழக்கத்துல இருந்து மறுவாழ்வு பெற்று மீண்டும் வரும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த குடும்பமோ அந்த உற்றார் உறவினர்கள் அந்த சந்தோஷப்படுகிறார்கள். அதை விட வந்துட்டு பல மடங்கு வந்துட்டு தேவனுக்கு அந்த பரலோகத்துல வந்துட்டு சந்தோஷம் வந்துட்டு உண்டாய் இருக்கிறது. அப்ப இந்த ஓமையில இருந்து நாம வந்து புரிந்து கொள்ள விஷயம் பாத்தீங்கன்னாக்கா 99 ஆடுகள் வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை வந்துட்டு அதை கேட்டு அதை விசுவாசித்து அதன்படி நடக்கிற பிள்ளைகள் தான் வந்துட்டு அந்த 99 ஆடுகள். காணாமல் போன ஒரு ஆடு தான் வந்துட்டு பாவத்தின் நிமித்தம் வந்துட்டு வழி தெரியாமல் வசனம் தெரியாமல் தவித்து கொண்டு காணாமல் போன ஆடை அந்த மெய்ப்பனானவன் தான் வந்துட்டு இயேசு கிறிஸ்து. நானே நல்ல மெய்ப்பன், தன் ஆடுகளுக்காக நமக்காக அவர் வந்துட்டு ஜீவனை வந்துட்டு கொடுக்குறாரு. ஆனா அவர் தான் வந்துட்டு காணாமல் போனவரை வந்துட்டு தேடி போகிறார். எப்படி தேடி போகிறார் அப்படிங்கிறதையும் நாம வந்துட்டு பார்ப்போம். ஏன்னா அவர் எப்படி தேடி வருகிறார்னா அவருடைய வார்த்தையின் மூலியமாக, இல்ல சக அவருடைய ஊழியக்காரர்கள் மூலியமாக, இல்ல அவர் வந்துட்டு நிறைய வழிகள் இருக்குது. அவர் எந்த வழியில வேணாலும் நம்ம வந்துட்டு மனம் திரும்புவதற்கு அவர் நம்ம வந்துட்டு தேடி வருகிறார். நாம எவ்வளவு தூரம் விலகி சென்றாலும் சரி, அவர் மறுபடியும் நம்மளை வந்துட்டு தேடிக்கொண்டுதான் வந்துட்டு வந்துகிட்டே இருப்பார். ஆனா நாம் அவரை வந்து உதறிட்டு போனோம்னாக்க, அதுக்கப்புறம் நம்மளால வந்துட்டு நாம் அவரை உதறிட்டோம்னாக்க, அவரை விட்டுட்டோம் எனக்கு வேணான்னு விட்டுட்டோம்னா நம்மளை ஆளுகை செய்ய போறது பிசாசினுடைய ஆவி அப்படிங்கிறது நாம வந்துட்டு ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்த உண்மையை வாசிப்போமே, லூக்கால 15வது அதிகாரத்துல 8-10 வரைக்கும். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளைக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளைக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாய் இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். இது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்துட்டு 10 வெள்ளிக்காசுகள், அந்த ஒரு வெள்ளிக்காசு காணா போச்சு. அந்த வெள்ளிக்காசு அன்றைய தினத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு நாள் ஒரு சம்பளம் அவர்களுடைய கூலியாக இருந்தது. அப்ப அந்த ஒரு காசு காணா போச்சு அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு வெளிச்சம் இல்ல, ஜன்னல் இருந்திருக்கிறாரு. அதை வந்து எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லி முதல்ல பாத்தீங்கன்னாக்க விளக்கை வந்துட்டு அவள் வந்துட்டு கொளுத்துகிறாள். அப்ப விளக்க கொளுத்துனாதான் வந்துட்டு அங்க இருக்கிற இருள் வந்துட்டு முற்றிலும் அங்க விலகி போகும். அந்த வெள்ளிக்காசு ஏதாவது ஒரு இடத்துல மூளை முடுக்கல இல்ல குப்பைகளுக்கு மத்தியில வந்துட்டு
போய் ஒளிந்திருக்கும் மறைந்திருக்கும்னு நினைச்சிட்டு அவ வந்துட்டு வீட்டை வந்துட்டு அவ வந்து பெருக்குறாங்கிற விஷயத்தை நாம் வந்து பார்க்கிறோம். அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்துட்டு மிகவும் ஜாக்கிரதையாக விடாமுயற்சியாக வந்துட்டு அவ தேடி அதை வந்துட்டு கண்டுபிடிக்கிறா. ஏன்னா அதோடைய முக்கியத்துவம் வந்துட்டு அவ்வளவு ஒரு ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு நாம உலக காரியங்கள்ல நம்ம வீட்டுல இருக்கிற ஏதாவது ஒரு முக்கியமான பொருள் வந்துட்டு ஒரு பத்திரமோ ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு ஆவணங்களோ பேங்க் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது காணா போயிட்டா நமக்கு வந்துட்டு ஒரு அமைதியே இருக்காது, அதை வந்துட்டு தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும். ஸோ அதே போலதான் வந்துட்டு இந்த ஓமையிலையும் வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். ஏன்னா நாம ஒரு நம்மளுடைய ஒரு கவரிங் ஒரு தோடோ ஏதோ ஒண்ணு வந்துட்டு ஒரு மண்ணுல போய் ஒரு கடற்கரை மணல்ல வந்து விழுந்து காணா போச்சுனாக்க அதை நாம வந்துட்டு பெருசா எடுத்துக்க மாட்டோம். ஆனா அதே போல ஒரு தங்கம் வந்துட்டு காணா போச்சு, நாம அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறப்ப ஏதோ விழுந்து காணா போச்சு அப்படின்னாக்க அதை எப்படி நாம வந்துட்டு தேடுறோமோ அதே போலதான் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு நாம வந்துட்டு அவரை விட்டு விலகி போயிடக்கூடாது அப்படிங்கிற. ஏன்னா எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுதான் வந்துட்டு கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் நாம எல்லோருமே வந்துட்டு எந்த ஒரு காரியத்திலையும் வந்துட்டு பெண் வாங்கி போயிடக்கூடாது. ஸோ அவர் வந்துட்டு எப்பொழுதுமே நம்மளை வந்துட்டு தேடி கண்டுபிடிக்கிறவர்களாக தான் இருக்கிறார்கள். ஆனா அதற்கு நாம வந்துட்டு உணர்வு உள்ளவர்களாக இருக்கணும். அவருடைய வசனத்துக்கு வந்துட்டு நாம வந்துட்டு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நாம வந்துட்டு இருக்க வேண்டும். ஸோ இந்த இடத்துல நாம வந்துட்டு விளக்கை கொளுத்தி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா விளக்கு தேவனுடைய வசனம். ஏன்னா அந்த வசனம் வந்துட்டு நம்மளுடைய இருதயத்துக்குள்ள போச்சுனாக்க இருள் வந்துட்டு நம்மை விட்டு வந்துட்டு வெளியே வந்துட்டு போகும். அவருடைய வீட்டை பெருக்குதல், வீட்டை வந்துட்டு பெருக்குறாங்க, பெருக்கி கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த வெள்ளிக்காசை. அப்ப நம்மளை வந்துட்டு நாமளே அந்த வசனம் உள்ள போனதுக்கு அப்புறம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டிய காரியங்கள், நமக்கு மறைந்திருக்கிற பாவங்கள் தடைகளை வந்துட்டு நாம வந்துட்டு முழுமையாக அகற்ற வேண்டும். அது நம்ம கையில தான் வந்துட்டு இருக்குது. கர்த்தர் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு தனி மனிதன் மேலேயோ இல்ல சபையின் மேல எவ்வளவு வந்துட்டு அன்புள்ளவராக இருக்கிறார். அவர் நமக்காக சிந்தின ரத்தம், அவர் நமக்காக வாக்குத்தத்தங்கள் அநேக வாக்குத்தத்தங்கள் நமக்காக பண்ணி கொடுத்திருக்கிறாரு. அப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு காசு, வெள்ளி காசு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா அது வந்துட்டு உயிர் இல்லாத ஒரு பொருள். அது தானாக வந்துட்டு திரும்பி வராது. யாராவது தேடினாதான் வந்துட்டு அதை வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதே போலதான் யாராவது ஒரு மனிதன் வந்துட்டு பாவத்துல வந்துட்டு உணர்வு இல்லாமல் கிடக்கும் நிலையதான் வந்துட்டு இந்த ஓமை வந்துட்டு நமக்கு வந்துட்டு சொல்லுகிறது. அடுத்த ஓமையை நம்ம வந்துட்டு பார்ப்போம். லூக்கால 15வது அதிகாரத்துல 11 முதல் 16 வரைக்கும். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழைத்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. ஆமீன். ஊதாரி மைந்தன் அந்த ஓமையை தான் வந்துட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். அதுல ஒரு தந்தைக்கு 2 மகன்கள் இருந்தாங்க. அந்த இளைய மகன் தான் விருப்பப்பட்டு இஷ்டப்பட்டுதான் அவன் வந்துட்டு சுயாதீனமாக அவனா வந்து முடிவு பண்ணி எனக்கு உண்டான சொத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அவன் எல்லாத்தையுமே வந்துட்டு அழிச்சிடறாங்கிறதான் இந்த ஓமையில வந்துட்டு பார்க்கிறோம். அவன் வந்து கடைசியில வந்துட்டு அந்த பன்றிகள் வந்துட்டு தின்கிற அந்த தவிட்டை வந்துட்டு திங்கிறதுக்கு ஆசையா இருந்தப்ப கூட அது கூட அவனுக்கு வந்துட்டு கிடைக்கவில்லைங்கிறதான் பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க இது வந்துட்டு ஒரு மனிதன் வந்துட்டு தான் இஷ்டப்படி, ஏன்னா கர்த்தர் வந்துட்டு நமக்கு வந்து பாவத்தின் நிமித்தம் வந்துட்டு பாவத்தை மேற்கொள்ளும் நிமித்தம் வந்துட்டு நமக்கு அநேக உபத்திரவங்கள் உண்டுன்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஏன்னா உபத்திரவங்கள் இல்லாம நாம யாருமே வந்துட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டு நுழைய முடியாது. நம்ம இறுதி வரைக்கும் வந்துட்டு நிலைச்சு நிக்கணும். ஆனா நமக்கு எல்லா உபத்திரங்களையும் மேற்கொள்வதற்கு திராணியை வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. அவர் முழு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறாரு. அவருடைய செட்டைகள் கீழே தான் இருக்கிறாரு. அவருடைய தூதர்கள் நம்மளை வந்து காக்கிறார்கள். இதை நாம வந்துட்டு மாம்ச கண்கள்ல வந்துட்டு பார்க்க முடியாது. அவருடைய வார்த்தையை நாம வந்துட்டு விசுவசிச்சு அதை நடக்கும் பொழுது நம்மளுடைய சாட்சிகளே அதற்கு வந்துட்டு உறுதி செய்யும்.
மற்றவர்களுடைய சாட்சிகள் தேவனுடைய வசனத்தின்படி நடக்கும் பொழுது நமக்கு எப்படி நம்மளை வந்துட்டு ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறார் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். ஆனா தேவனுடைய வார்த்தைகள் தெரியாம அதற்கு கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்லி நாம வந்துட்டு நாம சுய சிந்தையில, ஏன்னா மாம்ச சிந்தைன்னு ஒண்ணு இருக்கு, ஆவியின் சிந்தைன்னு இருக்கு. இது ரெண்டுமே எப்பொழுதுமே ஒன்றுக்கு ஒன்று எதிராக தான் வந்துட்டு இருக்கும். இப்படிதான் நாம வந்துட்டு முற்காலத்திலே இருந்தோம். வாசிப்போமே எபேசியர்ல 2வது அதிகாரத்துல 2:3. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். ஆமென். அப்ப இந்த இளைய மகன் வந்துட்டு அவனுடைய மாமிசமும் மனசும் விரும்பினதை தான். அந்த மாமிசமும் மனசும் விரும்பினது யாருடைய ஆவியின் மூலியம்னாக்க அந்த ஆகாய அதிகார பிரபு ஆகிய ஆவிக்கேற்றபடியும் நடந்தீர்களே. அது பிசாசனுடைய அந்த அவனுடைய அந்த பொய்யான சிந்தனைகளுக்கு நாம வந்துட்டு இடம் கொடுத்து அந்த இளைய மகன் வந்துட்டு தன்னுடைய ஆஸ்திகளை எடுத்து போய் அவன் அழித்து போட்டாங்கிறத வந்துட்டு பாக்குறோம். ஸோ அதே போலதான் இன்னைக்கு நாமளும் வந்துட்டு அந்த மாதிரியான காரியங்கள் நம்ம கிட்ட வந்துட்டு சில நேரங்கள்ல வந்துட்டு மாமிசம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு தலை தூக்கும். அப்ப நாம இளையகுமாரன் மாதிரி வந்துட்டு கர்த்தரை விட்டு விலகி போகக்கூடாது. அடுத்தது வாசிப்போமே தொடர்ந்து 17-19 வரைக்கும். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அவனுக்கு வந்து எப்போ வந்து உணர்வு வருது அப்படிங்கிறத பாத்தீங்கன்னாக்கா அவனுக்கு ஒரு இக்கட்டான சூழல், சாப்பாட்டுக்கே வழி இல்லை, பஞ்சத்துல போய் மாட்டிக்கிட்டேன், எல்லாவற்றையும் நான் அழித்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவனுக்கு எந்த அளவுக்கு உணர்வு வருதுன்னா அப்பதான் வந்துட்டு தன்னுடைய தகப்பனை வந்துட்டு நினைச்சு பாக்குறான். தன்னுடைய தகப்பனுடைய வீட்டுல வந்துட்டு அநேக வேலைக்காரர்களுக்கு வந்துட்டு நல்ல சாப்பாடு கிடைக்குது, நான் வந்துட்டு திருப்பி என் தகப்பன்கிட்ட போயிட்டு ஒரு மகனா இல்ல ஒரு கூலிக்காரனா என்ன வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்க போறேன்னு சொல்லிட்டு முதல்ல வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சிந்தனை வருது. அந்த உணர்வே அப்பதான் வந்துட்டு வருகிறது அவனுக்கு. அப்ப நாம நல்லா இருக்கும் பொழுது, எல்லா வசதிகளோடு நாம வந்துட்டு இருக்கும் பொழுது கர்த்தரை வந்துட்டு நாம நல்லா இருக்கும் பொழுது தேடணும்னாக்க நமக்கு எந்த விதத்திலேயே ஒரு நஷ்டமோ ஒரு பிரச்சனையோ இல்லை ஒரு நோயோ எதுவுமே வந்துட்டு வராது. அப்படியே வந்தாலும் அதை நாம வந்துட்டு வசனத்துக்குள்ள அவருடைய வெளிச்சத்துல இருக்கும் பொழுது அது எல்லாவற்றையுமே வந்துட்டு சரி செய்து கொண்டே போவார். ஏன்னா அதை நாம வந்து விசுவசித்து நடக்கும் பொழுது எல்லாவற்றையுமே கர்த்தர் வந்துட்டு ஜெயமாக வந்துட்டு மாற்றுகிறார். ஆனா நாம வந்துட்டு பாவத்துல வந்துட்டு கடினப்பட்டு ஒரு கசப்பான அனுபவத்தின் மூலியமாக ஒரு பாதாளத்துல விழுந்து அதுக்கப்புறம் நாம கர்த்தரை தேடி போறதை விட நாம எப்பொழுதுமே உணர்வுள்ளவர்களாக இருந்தோம்னாக்க மிகவும் எளிதாக இருக்கும் தேவனுடைய ராஜ்யத்துல வந்துட்டு நாம வந்து பயணம் செய்யும் பொழுது. வாசிப்போமே லூக்கால தொடர்ந்து 20-24 வரைக்கும். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படி அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஆமென். ஆமென். அப்ப மகன் வருவதை வந்துட்டு தந்தை வந்துட்டு பாக்குறாரு. தூரத்திலே வந்துட்டு பார்க்கும் பொழுது அவர் வந்துட்டு முதல்ல வந்துட்டு வந்தது பாத்தீங்கன்னாக்கா மனதுருகி. ஸோ ஏசப்பா பூமியில இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வியாதி உள்ளவர்களே அவர் வந்து சுகப்படுத்துவதற்கு முன்பாக அவர்கள் மேல வந்துட்டு அவர் வந்துட்டு முதல்ல வந்துட்டு மனது உருகினார். ஏதோ வந்துட்டு நான் வந்து செய்யணுமே அப்படின்னு சொல்லி ஒரு கட்டாயத்தினால வந்துட்டு அவர் எதையுமே வந்துட்டு செய்யறாரு. அதே போலதான் இன்னைக்கு நாமளும் வந்துட்டு கர்த்தர் நமக்கு அதிகாரங்களை வந்துட்டு கொடுத்திருக்கிறார். நாம யாருக்காவது ஜெபம் பழகும் பொழுது
இயேசு கிறிஸ்துக்கு இருந்த அந்த கம்பேஷன், அந்த மன உருகுதல் வந்துட்டு நமக்கும் வந்துட்டு இருந்தா மட்டும்தான் அது விசுவாசத்தினாலே அன்பினாலே கிரியை செய்யும் பொழுது பாத்தீங்கன்னாக்க அங்க பெரிய அற்புதங்களும் அடையாளங்களும் வந்துட்டு அது ஆட்டோமேட்டிக்காவே வந்துட்டு அங்க நடக்க ஆரம்பிக்கும். அப்ப நாம நம்மை நாமே வந்துட்டு நிதானித்து பார்க்க வேண்டும். நம்முடைய தந்தை வந்துட்டு எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறது. நாம தந்தை அவனை போய் மனதுருகி ஓடி போய் அவன் கழுத்தை கட்டி முத்தமிடுகிறார். மகன் வந்துட்டு சொல்றாரு, நான் வந்துட்டு எதுக்குமே வந்துட்டு தகுதி இல்லவே இல்லைங்கிறாரு. அதற்கு அவர் வந்துட்டு அவருடைய தந்தை வந்துட்டு அதற்கு எதையுமே வந்துட்டு அவருடைய கேள்வி அவர் சொல்றதை வந்து பொருள்படுத்தவே இல்லை. அடுத்தது என்ன சொல்றாரு, அவன் வந்து சொல்றான், நான் வந்துட்டு உமக்கு எதிராகவும் பரத்துக்கு எதிராகவும் நான் வந்துட்டு பாவம் வந்து செய்தேன்னு சொல்றாரு. அப்போ வந்துட்டு அப்பா வந்துட்டு என்ன சொல்றாருனாக்கா, இவனுக்கு வந்துட்டு உயர்ந்த அந்த வஸ்திரத்தையும் மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சரைகளையுமே வந்துட்டு அணியுங்கள்னு வந்துட்டு சொல்றாரு. அப்ப கர்த்தர் வந்துட்டு நம்மளுடைய மனம் திரும்புதலுக்கு தான் வந்துட்டு இங்க வந்துட்டு அதிகமான ஒரு முக்கியத்துவம் வந்துட்டு கொடுக்குறாரு. அவர் நம்மளை வந்துட்டு தண்டிப்பதற்காக கிடையவே கிடையாது. அவர் நம்மளை வந்துட்டு தழுவி கொள்வதற்காக தான். அவர் அனைத்து அவரோட வந்துட்டு நாம எப்பொழுதுமே வந்துட்டு ஒரே ஆவியில வந்துட்டு இசைந்து இருக்க வேண்டும் தான். இப்ப நாம வந்துட்டு நம்மளுடைய பெற்றோர்கள்ட்ட நம்ம கடந்த காலங்கள்ல வந்துட்டு ஏதாவது தவறு செஞ்சிருக்கிறப்ப நம்மளுடைய பெற்றோர்கள் நம்ம மேல வந்துட்டு கோபமா இருந்திருப்பாங்க. ஆனா அதே போல நாம போய் பெற்றோர்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கேட்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா அதை வந்து அவங்க வந்து ஒரு பெரிய காரியமா எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க மாம்சத்துல இருக்கிறவங்களே வந்துட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவங்க வந்துட்டு பிள்ளைகளை வந்துட்டு தவறு செய்யும் பொழுது ஏற்றுக்கொள்கிறார்களோ அதே போலதான் இன்னைக்கு வந்துட்டு நம்மளுடைய அப்பா வந்துட்டு எந்த ஒரு, ஏன்னா மாம்சத்துல இருக்கிறவங்களே கூட சில நேரத்துல நீ ஏன் இப்படி செஞ்ச அப்படி செஞ்சன்னு சொல்லி கேள்விகளை வந்துட்டு கேட்கிறாங்க. ஆனா நம்முடைய அப்பா வந்துட்டு எந்த ஒரு சூழல்லையுமே அவர் வந்துட்டு ஏன் இந்த தவறை செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்கறதே கிடையாது. ஆனா அவர் எதிர்பார்க்கறதுன்றது மனம் திரும்புதல் ஒண்ணு மட்டும்தான். இதை நாம வந்துட்டு முழுமையாக வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம் 25ல இருந்து 32 வரைக்கும். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு ஊழியக்காரர்கள் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதி உத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அடித்து போட்ட உம்முடைய குமாரனாக இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. உன் சகோதரனாக இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். ஆமென். அப்ப இந்த மூத்த மகனுடைய அந்த மனநிலையை பாத்தீங்கன்னாக்க இந்த முழுக்க இந்த ஓமையோட அந்த 15வது அதிகாரத்துல முதல் 2 வசனங்களை பாத்தீங்கன்னாலுமே அதோட ஆட்டிடியூட் தான். அந்த பரிசேயரும் வேதபாரர்களுடைய அதே மனப்பான்மை தான் வந்துட்டு அந்த மூத்த மகன்கிட்ட வந்துட்டு இருந்துச்சு. அவனுடைய இளைய மகன் மனம் திரும்பி வந்துட்டாரு, அவருடைய தந்தை அவரை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொன்னப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க அவனுக்கு வந்து முதல்ல வந்தது வந்துட்டு கோபம் வந்தது. கோபம் எதனால வந்ததுன்னா பொறாமையினால வந்துட்டு வந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்க ஒரு விருந்து நடந்துகிட்டு இருக்கு. அவன் வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு போவதற்கு அவனுக்கு மனதே இல்லாம இருந்துச்சு. ஆனா இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னாக்க தகப்பன் தான் வந்துட்டு வெளியில வராரு, வந்து அவனை வந்துட்டு வருந்தி அழைக்கிறாரு. தந்தை வந்து பாத்தீங்கன்னாக்க 2 இடத்துலயும் ஒருத்தர் வந்து மனம் திரும்பி வரும் பொழுதும் தந்தை அவனை போய் அழைத்து கொண்டு வருகிறாரு. அதே போல வந்து தந்தை மேல கோபமா இருக்கும் பொழுது அப்பயுமே வந்துட்டு அவர் வந்துட்டு அழைக்கிறார். அப்போ வந்துட்டு சொல்றாரு, இளையவன் வந்துட்டு அவன் வந்துட்டு மரித்து போனான், அவன் வந்து இப்பொழுது வந்துட்டு உயிரோட இருக்கிறான், நாம இதை வந்துட்டு சந்தோஷமாக கொண்டாட வேணாமா அப்படிங்கிறத சொல்றாரு. அதுக்கு மேல வந்துட்டு அவன் வந்துட்டு தன்னுடைய தம்பி செஞ்ச எல்லா தவறுகளையும் வந்துட்டு மேற்கோள் காட்டுறான். வேசிகள் இடத்துல போய் உங்களுடைய ஆஸ்தியை அழித்து போட்டானே, உங்களுடைய குமாரன் வந்த உடனே நீங்க வந்துட்டு கொழுத்த கன்றை வந்துட்டு இவனுக்காக நீங்க அடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அவன் வந்துட்டு வருத்தத்தோட வெளியில வந்துட்டு நிக்கிறான்.
ஸோ இதே ஆட்டிடியூடு தான் வந்துட்டு பரிசேயர்கள். ஏன்னா மகன் வந்துட்டு தன்னுடைய சுயநீதியை குறித்து வந்துட்டு இங்க வந்துட்டு பேசுறாரு. ஆனா வந்துட்டு வா நாம வந்து சந்தோஷப்படுவோம்னு சொல்றப்ப வந்துட்டு அதுக்கு வந்துட்டு அங்க வந்துட்டு எந்த ஒரு பதிலுமே வந்துட்டு இல்லை. அப்ப இதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த ஓமைகள் வந்து நம்ம வந்து பார்த்தோம்னாக்க அந்த தந்தை தான் வந்துட்டு நம்முடைய பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இன்னைக்கு நாம வந்துட்டு பாவத்துல விழுந்தாலும் மனம் திரும்புறவர்களுக்காக எல்லாவற்றையுமே செய்து முடித்து அவர் எல்லா மனிதர்களுமே ரட்சிக்கப்படுவதற்காக அவர் வந்துட்டு காத்து கொண்டிருக்கிறார். அந்த இளைய மகன் வந்துட்டு வழி தவறி போய் நம்ம வந்துட்டு மனம் திரும்பிய ஒரு பாவி. நாமளும் இதே போல ஒரு சூழல்ல வந்துட்டு நாம ஏதாவது ஒரு காரியத்துல வந்துட்டு பாவம் செய்து மனம் திரும்பி எப்பொழுதுமே நம்ம அப்பா கிட்ட வந்துட்டு எவ்வளவு சீக்கிரம் வரணுமோ வந்துடணும். அதற்கு வந்துட்டு காலதாமதம் வந்து பண்ணக்கூடாது. அந்த மூத்த மகனை குறிக்கிறது வந்துட்டு நீதிமான்கள் தங்களுடைய சுய நீதிகளை வந்துட்டு பேசுவது போலதான் வந்துட்டு அந்த மூத்த மகன் வந்துட்டு பேசுறாரு. அதுக்கடுத்து வந்துட்டு மனம் திரும்பி வரப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த இடத்துல வந்துட்டு தன்னுடைய வேலைக்காரர்களை பார்த்து தந்தை என்ன சொல்றாருனாக்க, அவனுக்கு வந்துட்டு மோதிரத்தை அணிவிங்கள், அவனுக்கு வஸ்திரத்தை வந்துட்டு அணியுங்கள், அவனுக்கு வந்து பாத ரட்சைகளை வந்துட்டு காலில் வந்துட்டு போடுங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னாக்க மோதிரம் வந்துட்டு ஒரு ராஜாவுடைய மோதிரம் வந்து அணிய கொடுக்குறாருனாக்க அது இழந்து போன இந்த கர்த்தர் நமக்கு இயேசுவின் நாமத்தினால அந்த கொடுத்த அந்த அதிகாரத்தை இழந்து போனவர்களுக்கு மறுபடியும் வந்துட்டு அவர் வந்துட்டு கொடுக்குறார். அந்த வஸ்திரம் பாத்தீங்கன்னாக்க வெளிப்படுத்தின விசேஷத்துல 19:8 வந்துட்டு சுத்தமும் பிரகாசமும் மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரமே பரிசுத்தமானவருடைய நியதி. நான் சர்வாயுத வர்க்கத்துல தேவனுடைய நீதியை வந்துட்டு அணிந்து கொள்ளுங்கன்னு தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு வசனம் இருக்கிறது. அப்ப தந்தை வந்துட்டு அந்த அப்பா வந்துட்டு அவன் மகனுக்கு இதே போலதான் கர்த்தர் வந்துட்டு நமக்கு அவருடைய நீதியை வந்துட்டு கொடுக்குறாரு. நாம மனம் திரும்பும் பொழுது தேவனுடைய நீதியை பெற்று நாம வந்துட்டு நீதிமான்களாக இந்த பூமியிலே நடக்க முடியும். மூன்றாவது விஷயம் வந்துட்டு அந்த பாதரட்சை எதற்கு குறிக்கிறது? சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை காலில் தொடுத்தவர்களாகவும் சொல்லி வசனம் வந்து சொல்லுகிறது. அப்ப அந்த மகனுக்கு வந்துட்டு இனிமே வந்துட்டு அவன் வந்துட்டு சரியான வழியில வந்துட்டு அவன் நடக்கணும்னாக்க அந்த கர்த்தருடைய வேதத்தை வந்துட்டு அதை வந்துட்டு எப்பொழுதுமே அந்த வேதத்தை தியானிக்கணும். ஏன்னா அது வந்து சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம்னு வந்துட்டு போட்டிருக்க அந்த பாதரட்சைங்கிறது. அந்த வேதம் தான் நம்மளை வந்துட்டு முழுக்க வந்துட்டு பாவத்திலிருந்து நம்மளுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை வந்துட்டு முழுமையாக வந்துட்டு கழுவப்படுகிறது. அதன் மூலியமாக நாம வந்துட்டு பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஸோ இப்ப அடிப்படையா இன்னைக்கு இந்த ஓமையை வந்துட்டு குறித்து நம்ம வந்து பார்த்தோம். தேவனுடைய ராஜ்யத்துல நம்மளுடைய ராஜா எப்பேற்பட்டவர், அவர் எதை நம்ம கிட்ட வந்துட்டு அடிப்படையாக எதிர்பார்க்கிறார். நம்ம அடுத்த தொடர்ந்து வந்து கர்த்தருக்கு சித்தமான இதே ஓமையிலே வந்துட்டு நாம வந்துட்டு இன்னும் வந்துட்டு வேதத்துல இருந்து அநேக உதாரணங்கள் இருக்கிறது. அதை குறித்து நாம வந்துட்டு அடுத்த பைபிள் ஸ்டடியில வந்துட்டு பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இயேசுவே ஜீவனுள்ளவரே, இதோ நீங்க வந்துட்டு நாங்கள் எல்லோருமே எங்களை வந்து நீங்க தான்ப்பா தெரிந்து கொண்டீங்கப்பா. நீர் பரிசுத்தர், நாங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான் உம்முடைய சித்தமாக இருக்கிறதப்பா. அதற்காக நீர் உம்முடைய ஆவியை வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருக்கிறீங்கப்பா. எங்களுக்காக உங்களுடைய ஜீவனை வந்துட்டு நீங்க வந்துட்டு எங்களுடைய எல்லா பாவங்களையுமே உங்களுடைய சரீரத்துல சிலுவையில வந்து சுமந்த எங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்து இன்னைக்கு பரலோகத்துல விட்டிருக்கிறீங்கப்பா. உண்மை விசுவசிக்கிற ஒரு ஒவ்வொருக்குள்ளாக உங்களுடைய ஆவியை தந்து எங்களை வழி நடத்தி நாங்கள் வந்து மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை வந்துட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. இயேசுவே ஆண்டவரே, நாங்கள் எல்லோருமே பாவிகளப்பா. ஏதாவது ஒரு பாவத்துல வந்து நாங்க வந்துட்டு விழுகிறோமப்பா. ஆனா விழுந்து நாங்க வந்து குற்ற உணர்ச்சியோட நாங்க வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான அந்த ஓமைகளை வந்துட்டு நீங்க வந்துட்டு இன்னைக்கு லூக்கா 15 சொல்லியிருந்தீங்கப்பா. அந்த முதல் ஓமையில வந்துட்டு நீங்க தான் எங்களை தேடி வரீங்கப்பா. நாங்க வந்துட்டு சத்தியம் தெரியாம ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு நாங்க வழி தப்பி போயிருந்து காணாமல் போயிருந்தோம்னாலும் நீங்க எங்களை தேடி கண்டுபிடிச்சு எங்களை மறுபடியும் வந்துட்டு உங்களுக்குள்ள கூட்டிட்டு வரீங்கப்பா. அதே போல அந்த இரண்டாவது ஓமையில ஒரு பெண் வந்துட்டு அந்த 10 வெள்ளிக்காசுல ஒரு வெள்ளிக்காசை தொலைக்கும் பொழுதும் அவள் எப்படி வந்துட்டு விளக்கை கொளுத்தி அதை வீடை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிறாளோ, அதே போல நாங்களும் வந்துட்டு மனம் திரும்பி இடத்துல வந்துட்டு நாங்க வந்து அந்த வீட்டிற்குள்ளே நாங்க வந்து வெளியில போகல, ஆனா வீட்டுக்குள்ளேனாக்கா அந்த சபைக்குள்ளே இருக்கும்பொழுது நாங்க ஏதாவது ஒரு பாவத்துல வந்து வஞ்சனையினால இழுக்கப்பட்டு
நாங்கள் அதை சிக்கிக்கொண்டு வெளியே வராம இருக்கும் பொழுது, அப்பா தகப்பனே, நீர் உங்களுடைய வசனத்தினால வந்துட்டு எங்களை வந்துட்டு தாங்கி பிடிச்சி எங்களை வழிநடத்துறீங்கப்பா. அதற்காக நாங்கள் எங்களுக்கு ஆறுதல் கொடுத்து எல்லா விதத்திலையும் எங்களை வந்துட்டு எல்லா பிரச்சனைகளிலும் விடுதலை ஆக்குவதற்கு நீர் வல்லவர்ப்பா. ஏன்னா நீங்க வந்து சர்வ வல்லமை உள்ள தேவன்பா. அதே போல அந்த 3வது ஊமையில, இந்த ஊதாரி மைந்தன் ஊமையில வந்துட்டு அவன் விருப்பப்பட்டு தன்னுடைய அப்பா கிட்ட இருந்து தன்னுடைய ஆஸ்திகளை வந்துட்டு எடுத்துக்கிட்டு அவன் வந்துட்டு போய் அதை வந்துட்டு வேசிகளிடத்தில் வீணாக செலவு பண்ணி தன்னுடைய ஒரு பஞ்சத்துல ஒரு பிரச்சனைக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு, அதற்கப்புறம் வந்துட்டு அவன் வந்து காலதாமதம் பண்ணி எங்க அப்பா கிட்ட இப்ப இந்த நேரத்துல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனம் உணர்வு பெற்று அவன் வந்து மறுபடியும் அந்த போய் நீங்க போய் அவனை போய் வாரி அணைச்சு அவனுக்கு வந்துட்டு உங்களுடைய நீதிகளை கொண்டு கொடுத்தீங்கப்பா, உங்களுடைய அதிகாரத்தை கொடுத்தீங்கப்பா, அதே போல உங்களுடைய சத்திய வசனங்களை கொடுத்தீங்கப்பா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்து கொடுக்கப்படும். அப்பா தகப்பனே, நீர் எங்களுக்காக அநேக வாக்கு தத்தங்களை வந்து நீங்க வச்சிருக்கிறீங்கப்பா. அந்த வாக்கு தத்தங்களை வந்துட்டு நாங்க ஒவ்வொரு நாளும் அதை வந்து விசுவாசத்தோடு படித்து அதை தியானித்து அதற்கேற்றபடி நாங்க வந்துட்டு எங்களுக்கு நீங்க ஜெபம் பண்ணுவதற்கு நீங்க கற்றுக் கொடுத்து நாங்க விசுவாசத்துல நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும்படியாக எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய எல்லா ஜெபத்தையும் ஏறெடுத்து கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.